எங்களுக்கு தெரியும் என் தலைவர் எங்கே நிற்க போறார். தொகுதியை கிடைச்சா அபரிமிதமாக வெற்றி பெறுவார். மற்ற தொகுதிகளில் அதிகமாக வெற்றி பெறுவார். முதலமைச்சர் தொகுதியில் கூட தலைவர் நின்னா கூட எங்கள் தலைவர் தான் வெற்றி பெறுவார். 6ஆம் தேதிக்கு பிறகு பதில் இருக்கு. திமுக நாளைக்கு 7 மணிக்கு பூத்து திறக்க போறான்னா இன்னைக்கு நள்ளிரவில் ஒரு புளிய மரத்து ஓரமாக உட்காந்து 200 கொடுத்துட்டு இருப்பான். இப்போ மக்கள் அதை சொல்றாங்க, இவ்வளவு நாளா நீங்க வந்து பொங்கலுக்கு பணம் கொடுக்காம இப்போ மட்டும் 3000 கொடுத்தீங்களே இதுக்கு ஓட்டுக்கான்னு கேட்குற நிலைமை உருவாகிருக்கா இல்லையா? நாளைக்கு சாக போகிற கிழமை தூக்கிட்டு வந்து அந்த ஓட்டை அவன் போடுவான். இதுக்கெல்லாம் இப்போ நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம். உங்கள் பூத்தி ஏஜென்ட்டுலாம் பேசிட்டோம். வயசானவரா கூட்டிகிட்டு போ, அவர் தான் ஓட்டு போடுவார். நீ அங்கே எதுவுமே பேசக்கூடாது. அது செல்லாத ஓட்டாக இருக்கட்டும், நோட்டாவாக இருக்கட்டும், யாருக்கு வேணாலும் போடட்டும், அது பிரச்சனை இல்லை. வாக்காளர் சேர்ப்பு முகாமில் குளத்தூர் தொகுதியில் பாருங்கள் 78,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர் ஜெயிச்சது 2816. தேர்தல் கமிஷன் ஒரு பக்கம் ஒட்டாச்சிருக்கல. இப்போ நாங்கள் ஒட்டப்பம் இல்லாத ஊருக்கு 2 வாரியர்ஸ் குரூப்பை உருவாக்கி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க வேலையை செய்யணும். நாங்கள் பதுங்கி பாய்கிற கூட்டம். பாதுகாப்பு எங்களுக்கு தரமாக இருக்கிறாங்க. மக்கள் பாதுகாப்பு சுத்தர இரவே இல்லை. நாளைக்கு இன்னும் 2 உயிர் போணுச்சு தேர்தல் நேரத்தில்னா எங்கள் மேலே வச்சு கட்டுவான் 41 உயிரை. இவங்க பள்ளி எடுத்துகிட்டு எங்கள் மேலே போட்ட மாதிரி பண்ணுவானுங்க. முறையாக மாவட்டந்தோறும் எங்கள் தலைவர் எல்லா மக்களையும் சந்திக்க போகிறாரு. அது தேர்தல் தேதி அறிவிக்கட்டும், என்ன நடக்குதுன்னு பாருங்க. வணக்கம். வணக்கம். தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஒரு பக்கம், கூட்டணி தொடர்பாக நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டீங்க, நானும் எல்லாமே கேட்டுட்டேன். இப்போ கூட்டணி தவிர்த்து இப்போ நம்ம தனியாக தான் போகிறோம், வாட்டவர் கூட்டணியோட சேர்ந்து பயணித்தாலும் சரி, தனியாக பயணித்தாலும் சரி, இப்போ தேர்தலுக்குன்னு ஒரு சில ஸ்ட்ராட்டஜி இருக்குது. பெருவாரியான அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், தாவேக்கா மேலே வைக்கக்கூடிய ஒரு விமர்சனமாகவோ இல்லை தாவேக்காவினுடைய அவங்க தாவேக்கா மேலே வைக்கக்கூடிய மதிப்பீடு எப்படி இருக்குன்னா, பூத் லெவலில் ஏஜென்ட் இருக்காங்களா, இவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, கட்சியினுடைய வேறு எந்த அளவுக்கு பரப்பப்பட்டிருக்கு, இப்போ தேர்தலுங்கும் பொழுது நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்காங்க. அந்த அடிப்படையில் என்னென்ன வேலைகளை தாவேக்கா தேர்தலுக்காக முயற்சி எடுத்து செஞ்சுருக்குது, எவ்வளோ தூரம் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கிறாங்க, பூத் லெவலையாக இருக்கட்டும், ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஓட்டு கேட்குறத லெவலையாக இருக்கட்டும். இப்போது ஒவ்வொரு வீட்லேயும் எங்கள் தலைவருக்கு ஒரு ஓட்டு இருக்குது, 2 ஓட்டு இருக்குங்கிறத நானுமே மறுக்கலை. எல்லார் வீடுகள்லையும் விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க. கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போடணும், குறிப்பாக பெண்கள் தாய்மார்கள் ரெடியாக இருக்கிறாங்க, எல்லாத்தையும் நான் மறுக்கலை. பட் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் தேர்தல் நேரத்தில் கடைசியில் எப்படி வேலை செய்வாங்க, அவங்க எப்படி வாக்குகளை பெறுவாங்கங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. இதையெல்லாம் தாண்டி வெல்வதற்கு வீட்டிலிருந்து வாக்கை கொண்டு வந்து பெட்டியில் தாவேக்காவுக்கு போடுறதுக்கு தாவேக்காவினர் என்னென்ன செயல் திட்டம் வைத்திருக்கிறார்கள்? போட்டிங்களா திட்டம்லாம்? இல்லை இனிமே தான் இருக்கா? பயங்கர திட்டங்கள் உள்ளே இருக்குது. நான் ஒரு கடைக்குடி கிராமத்தின் கருவேலங்காட்டு கிராமத்தில் பிறந்தவன். என் ஊரில் எந்த கொடியும் பறந்ததில்லை. ஆனால் தாவேக்கா கொடி பறக்கிற அளவிற்கு இன்றைக்கி வளர்ந்துருக்கிறது. 1. 2வது, பூத் லெவலில் எங்கள் பசங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிறத நான் இப்போ சொல்ல மாட்டேன், ஆனால் செய்ய போகிறாங்க. ஏன்னா நான் 2 ஊருக்கு போனேன். ஒன்று, கிழக்கு பிராந்தியத்தில் எங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நான் போய் எங்கள் ஊர் சுற்றி நான் ஆய்வு செய்கிற போது அனைத்து பூத் லெவல்லையும் 5 பேர் கொண்ட உறுப்பினர்கள் அவர்களே நியமித்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டு, இப்போ நீங்கள் வந்து இந்த வாக்காளர்கள் சேர்ப்பு முகாமிலேயே எங்கள் தம்பிகள் எவ்வாறு உழைத்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அடித்து நொறுக்கிட்டானுங்க. 18 வயசு நேற்று தான் பூர்த்தி ஆச்சு. இன்றைக்கி வந்து சேரணும் 30ஆம் தேதி வரை உழைச்சிக்கிட்டு இருக்கான். இன்னையோட கடைசி நாள் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி கூட எங்கள் தம்பிகள் என்ன செய்கிறான், இன்றைக்கி ஒரு ஆளுக்கு 18 வயசு நேற்று முடிஞ்சிச்சுன்னா இன்றைக்கி கொண்டே வாக்காளர்களை சேர்க்கிற வேலையை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. 1. 2வது, உறுப்பினர்கள் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். 2. 3வது, நான் இன்னொரு பக்கம் போனேன், அந்தியூர் பக்கம் போனேன். அந்தியூரில் வந்து தவிட்டுப்பாளையங்கிற ஊரில் வந்து என்ன நடக்குதுன்னா, அது நகரத்தை ஒட்டிய குடியிருப்பு. அந்த குடியிருப்புகளை போய் பார்த்தோம்னா அங்கே இருக்கிற தம்பிமார்கள் ரொம்ப வலுவாக களமாடி அங்கே அதாவது இறந்தவர்கள் ஓட்டை நீக்கி இருப்பவர்கள் ஓட்டை சேர்த்து பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, நான் கண்கூட பார்த்த விஷயம் என்னென்னா, வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு நாளும் திண்ணை பிரச்சாரத்தை எங்கள் இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார். எப்படி 1972 எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சியை தொடங்கி 74 வரை எவ்வாறெல்லாம் போராடினார்கள், 77 எப்படி ஆட்சியை பிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 ஆண்டு காலம் அந்த இளைஞர்கள் செய்த பயங்கரமான உழைப்பை இன்றைக்கு எங்கள் தம்பிமார்கள் 2.5 ஆண்டுகளுக்குள் எல்லா வீடுகள்லையும் போய் திண்ணை பிரச்சாரம் செய்து தினந்தோறும் கோயில் விட்டு. இப்போ என்ன, விசில் வந்ததுக்கு பிறகு ரொம்ப ஈஸியாக போச்சு, பிரச்சாரமே தேவையில்லை. ஒரு விசில் எடுத்து ஊதுனா எல்லா பெண்களும் விசில் எடுத்து அடிக்கிற, அவங்கள்ட்ட விசிலே இல்லைனாலும் விரலை விட்டுக்கிட்டு விசில் அடிக்கிறாங்க. அந்த நிலைமைக்கு இன்றைக்கி மாறி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் சொன்னது உண்மைதான். என்னென்னா, திமுக நாளைக்கு காலையில் 8 மணிக்கு 7 மணிக்கு பூத்து திறக்க போகிறான்னா இன்றைக்கி இரவு 7 மணிக்கு என்ன செய்வாங்கன்னா, அந்த பண்ணையார்கள் போல தோற்றமளிப்பார்கள் உயர் ஜாதியை சேர்ந்தவர்கள். என்ன செய்வான்னா, அட்னகால் போட்டுக்கிட்டு நள்ளிரவில் ஒரு புளிய மரத்து ஓரமாக உட்காந்துக்கிட்டு ஆத்தா வர சொல்லிட்டு போ அப்படிமா. ஏன்னா முன்னாடிங்களா அதை வர சொல்கிறா அப்படிமா. ஏன்னா இங்கே வாடா அப்படின்னு அதிகாரத்தில் கூப்பிடுவான். என்ன கடைசியாக என்னடா நடந்துகிட்டு இருக்குன்னா 200 கொடுத்துக்கிட்டு இருப்பான் இங்கே உட்காந்து.
விடிகிறதுக்குள்ளே அந்த ஓட்டுக்களை அவன். இப்போ மக்கள் அதை என்ன சொல்கிறாங்க, நீ குடு 2000 வேணாலும் குடு, வாங்கிக்கிறேன், நீ அடித்த கொள்ளையிலேருந்து எங்களுக்கு தருகிறாய், அதை மாற்றுவதற்கு நான் என்ன கேட்குறேன்னா, இலவச பேருந்தில் தானே பயணிக்கிறார்கள் பெண்கள் அனைவரும். அந்த பேருந்தில் இலவசமாக பயணித்து எங்கள் மாநாட்டுக்கு வர்றாங்களா இல்லையா? அது வெற்றியா இல்லையா? இல்லை கருணாநிதி மையம் கொடுத்த காரு வண்டியில் இலவச டிக்கெட்டில் நான் வர்றேன், நான் உங்கள் மாநாட்டுக்கு வரலைன்னு எந்த பெண்ணாவது சொன்னாங்களா? கிடையாதுல்ல. ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த திமுகவுடைய ஊழலை அம்பலப்படுத்த இருக்கிறோம் தேர்தலில், திமுகவுடைய குறைப்பட்டியலை வெளிப்படுத்த இருக்கிறோம், திமுகவுடைய அராஜக போக்கை வெளிப்படுத்த இருக்கிறோம், திமுகவினுடைய ஆணவ கொலைகளை போய் சொல்ல போகிறோம், திமுக நடத்திய கொலைகள் மற்றும் கற்பழிப்பு சம்பவங்களை போய் பேச போகிறோம். எல்லா மக்களும் தயாராகிட்டாங்க. அதனால் தேர்தல் களத்தில் நீ எவ்வளோ வேணாலும் பணம் கொடு. இப்போ என்ன தெரியுமா ஒரு கேள்வி கேட்குறாங்க, சார் இவ்வளவு நாளாக நீங்கள் பொங்கலுக்கு பணம் கொடுக்காம இப்போ மட்டும் 3000 கொடுத்தீங்களே, இதுக்கு ஓட்டுக்கான்னு கேட்குற நிலைமை உருவாகியிருக்கா இல்லையா? சரி, நீங்கள் ஆட்சிக்கு வரும்போதே சொன்னீங்களே மாதம் 1000 ரூபாய்னு, 2.5 வருஷம் கழிச்சு தானே கொடுத்தீங்க. இப்போ 2.5 வருஷம் கழிச்சு கொடுத்தா கூட 30,000 தானே வரும். அதுக்கு முன்னாடி இருந்த அந்த 2.5 வருஷத்தில் 30,000 நீங்கள் கொடுக்கணுமே, அது எங்கன்னு கேள்வி கேட்குற நிலைமை உருவாக்குவோம். அதை மக்களே பேச தொடங்கிட்டாங்க. அப்போ நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ பண்ணையாரா போய் நின்று வேலை செய், பகட்டாக வேலை செய், காசை கொடு, கை நீட்டி வாங்கிக்குவோம், ஓட்டு யாருக்கு போடுவோம் என்பதை உறுதியாக மக்கள் ஒரு சபதமாகவே எடுத்திருக்கிற காரணத்தால் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, எங்கள் சின்ன தம்பி, சின்ன பசங்க 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் களத்தில் நின்று விளையாட போகிறான். ஒன்று. ரெண்டாவது, என்ன திமுக செய்வான், ஒரு காரை வச்சுக்குவான், 2-3 காரை உருவாக்குவான், நாளைக்கு சாக போகிற கிழவனை தூக்கிட்டு இவன் மைண்டில் என்ன இருக்கோ அந்த ஓட்டை அவன் போடுவான், கைரேகை பிடிச்சிட்டுலாம் போடுவான். இதுக்கெல்லாம் இப்போ நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம். வா, முடியாதவனா அவனை வீட்டிலே போடு, வர முடியல வீட்டிலே போடு, அவன் எண்ணத்தை நீ பிரதிபலிக்காத. அதனால் வாய்ப்பு அவர் ஓட்டு போடலனாலும் பரவாயில்ல. நீ ஏன் அவன் முடியாமல் கிடக்கிறான், அவன் சிந்திக்காமல் இருக்கான், சிந்தனையே வரல, அவனுக்கு என்ன உன் சிந்தனையை கொண்டே ஓட்டில் செலுத்துவது? தடுப்போம். அதெல்லாம் நாங்கள் முடியாதவர்களை அழைத்து கொண்டு போய் இவர்கள் உள்ள எங்கள் பூத்தி ஏஜென்ட்டுக்கெல்லாம் பேசிட்டோம். எவன் கூட்டிகிட்டு வந்தானோ அவன் அந்த வயசானவரா கூட்டிகிட்டு போ, அவ்வளோதான், அவர் தான் ஓட்டு போடுவார், நீ அங்கே எதுவுமே பேசக்கூடாது. அவருக்கு தெரியும், அது செல்லாத ஓட்டாக இருக்கட்டும், நோட்டாவாக இருக்கட்டும், யாருக்கு வேணாலும் போடட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீ அவருடைய மூளையாக செயல்படக்கூடாது. இதெல்லாம் உருவாக்க போகிறோம் நாங்கள். அதனால் பார்ப்போம். இன்றைக்கி இந்த வாக்கு இந்த வாக்காளர் சேர்ப்பு முகாமில் குளத்தூர் தொகுதியில் பாருங்கள், 78,000 வாக்காளர்கள் நீக்கியிருக்கிறாங்க. ஆனால் அவர் ஜெயிச்சது 2,816 ஓட்டு. எப்படி இருக்குது? உடைச்சிருக்கிறாங்களா? தேர்தல் கமிஷன் ஒரு பக்கம் உடைச்சிருக்கல, இப்போ நாங்கள் ஒட்டப்போம் இல்லாத எப்படி விடுவோம்? எங்கள் பசங்க என்ன மூளை இல்லாதவனா? வாரியர்ஸ்கிட்ட ஜெயிக்க முடியுமா? நீங்கள்லாம் வெற்றி பெற முடியுமா உங்களால்? ஊருக்கு 2 வாரியர்ஸ் குரூப்பை உருவாக்கி வச்சுருக்கோம். சும்மா இல்லைங்க, ஏதோ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க வேலையே செய்யலைன்னு, வேலையே நடக்கலைன்னு. அது இல்லை. நாங்கள் பதுங்கி பாய்கிற கூட்டம். தமிழக வெற்றி கழகம் எலெக்ஷன் அன்னைக்கு பாருங்கள், நீ பணம் கொடுத்தியல்ல, வாங்கு, அந்த பணத்தை வச்சு மக்கா நாள் மோர் போட்டு மக்களுக்கு அதை கொடுப்போம் நாங்கள். ஏன்? அவன் கொள்ளையடிச்ச பணத்தை எங்கள்கிட்ட தந்தான், அந்த பணத்தில் மோர் ஊற்றி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட வைக்கிறதா எங்களுடைய வேலையை. நீ பணத்தை கொடு, நாங்கள் மோர் வைக்கிறோம், நீ காசை கொடு, வாய்ப்பு இருந்தால் சாயங்காலம் பிரியாணி கூட போடுவோம். இதுதான் தேர்தல் பிரச்சாரமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. சில ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு. அதில் என்னென்னா ஒவ்வொரு நாளும் எந்தெந்த நாள் எந்தெந்த ஊருக்கு போகிறாரு அப்படின்னு. அதெல்லாம் உண்மையாக அந்த மாதிரி எதுவும் திட்டம் இருக்கா? அது மாதிரியான ரோட் மேப்லாம் அறிவிக்கிறது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. எங்களை கரூருக்கு பிறகு இயல விடாமையே இவங்க முடிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அப்படி இருந்துமே ஈரோடையில் ஒரு மாபெரும் மாநாட்டை எங்கள் செங்கோட்டையனார் நடத்தி காட்டினார். தெரியுதுல்ல? இப்போ தேர்தல் கமிஷன் தேர்தல் தேதி அறிவிச்சாச்சுன்னா எல்லா தலைவர்களும் ரோட்டில் போகத்தானே வேணும், எல்லா தலைவரும் வாக்கு கேட்க போகத்தானே வேணும். அன்னைக்கு எங்கள் தலைவருக்கு திமுக முட்டுக்கட்டை போட முடியுமா? திமுக தடுத்துற இல்லை. இப்போ நீங்கள் எதுவும் பிளான் பண்ணி முட்டுக்கட்டை தடுக்கப்பட்டிருக்குதான் இல்லை. இப்போ நாங்கள் என்னென்னா பாதுகாப்பு எங்களுக்கு தர மறுக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, மக்கள் பாதுகாப்பு சுத்தர இரவே இல்லை. அப்போ மக்கள் ஏதாவது நாளைக்கு இன்னும் 2 உயிர் போணுச்சு தேர்தல் நேரத்தில்னா எங்கள் மேலே வச்சு கட்டுவான். 41 உயிரை இவங்க பழி எடுத்துகிட்டு எங்கள் மேலே போட்ட மாதிரி பண்ணுவானுங்க. அதனால் அதுக்கெல்லாம் நாங்கள் இப்போ இடம் கொடுக்குறது மாதிரி இல்லை. முறையாக தெளிவாக மாவட்டந்தோறும் எங்கள் தலைவர் ஒரு மகிழ்ச்சியாக செல்ல போகிறாரு, எல்லா மக்களையும் சந்திக்க போகிறாரு. அது தேர்தல் தேதி அறிவிக்கட்டும், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ எங்களுடைய பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி கிளம்பிட்டாங்க. நாளையிலேருந்து 1ஆம் தேதியிலேருந்து ஒரு உக்கிர போரை எங்கள் பொறுப்பாளர்கள் முந்தா நாளே தொடங்கிட்டாங்க சென்னையில். அது ஒரு உக்கிர போர்.
இப்போ அடுத்து அதனுடைய இந்த போரினுடைய தொடர்ச்சி தமிழ்நாடு முழுவதும் செல்ல இருக்கிறது. அடுத்து எங்கள் தலைவர் தமிழ்நாடு முழுவதும் செல்லப் போகிறார் என்றால் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறது வந்து பிரச்சாரத்துக்காக விஜய் அவர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கு போகிறது வந்து கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நாங்கள் பார்த்த அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் இந்தந்த தேதியில் இந்தந்த ஊருங்கிறது வந்து ஃபேக்கு. அது ஃபேக். அந்த மாதிரி ஸ்கெட்யூல் இன்னும் போடலை. எங்கள் முறைப்படி பாதுகாப்பு காரணங்கள் இதனால கொஞ்சம் பிளானிங்கில் இருக்குது. முறைப்படி எங்கள் தலைவர் அறிவிப்பார். நான் என்னைக்கு கிளம்புறேங்கிறத அவர் உறுதியாக சொல்லுவார். இருக்கு. இப்போ என்னன்னா பாருங்கள், இவங்களுக்கு சேனலில் ஒன்றும் ஓடலைன்னா எங்கள் தலைவரை தான் இப்போ கையில் எடுத்துகிட்டு ஒரு ஃபேக் நியூஸை போட்டுவிட்டு ஏதாவது பண்ண வேண்டிய சூழல் எதிரிகளுக்கே இப்போ எங்கள் தலைவர் தான் தேவைப்படுகிறார். எப்படினாலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறது தானே, அதுதானே மற்ற சேனல்ஸ்லேயும் நியூஸ்லையும் இல்லை. அதுவே நீங்களாக ஏன் வெளியிடுறீங்க? எங்கள் தலைமை கழகம் இருக்குல்ல, எங்கள் தலைவர் வெளியிடுவார்ல, உங்களுக்கு என்ன அவசரங்கிறேன். உங்களுக்கு ஏன் இந்த பரிதவிப்பு? நீங்கள் அப்படின்னா என்ன தெரியுமில்ல, இந்தந்த ஊரில் வந்து தலைவர் வரப்போகிறாருன்னா அதை தடுக்கிறதுக்கான முயற்சி செய்கிறதுக்கான வேலை இதெல்லாம். எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவாக இன்னொன்று தெரியுமா, தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் எங்கள் அண்ணன் ஆதவர்சன் அவர்கள் தலைவரை எப்படி வழி நடத்தணும், அது மட்டும் இல்லை, எங்களுடைய பொதுச்சார் சாதாரணமானவர் அல்ல. உங்களுக்கு தெரியுமா, புஷியார் வந்து சாதாரணமானவர் அல்ல. அவர் எப்படியெல்லாம் இந்த இயக்கத்தை வளர்த்தெடுக்கிறதுக்கு தன்னை மெழுகாக உருக்கி கொண்டார் என்பது எங்களுக்கு நன்றாக தெரிகிறது. இப்போ எங்கள் புஷியார் அவர்களும் நிச்சயமாக தேர்தல் களத்தை எப்படி வியூகம் அமைப்பதற்கான சூழலை எல்லாம் உட்காந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு முடிவுக்கு வரும் பாருங்க, தமிழ்நாடு அதிர காத்திருக்கிறது எங்கள் தலைவர் எழுந்து வருகிற போது. விஜய் அவர்கள் போட்டியிட போகிற தொகுதி என்னங்கிறது முக்கியமான கேள்வியாக இருக்குது. வீல ஆரம்பிக்கக்கூடிய தொகுதியில் தான் போட்டியிட போகிறாரு. விக்கிரவாண்டி இல்லைன்னா வேளச்சேரி, அந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதி பேர்கள்லாம் வருது. அதுக்கு ஏதாவது சீக்ரெட்ஸ் இருந்தால் சொல்லுங்களேன். தொகுதி முடிவாயிடுச்சா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். இன்னும் இல்லை, எங்கள் தலைவர் அறிவிப்பாங்க கண்டிப்பாக எந்த தொகுதியில் போட்டியிட போகிறாங்கிறத யாரும் எடுத்து. கண்டிப்பாக இல்லை, போட்டி எடுக்கிறார். அதில் மாற்றம் இல்லை. நிச்சயமாக எங்கள் தலைவர் ஒரு தொகுதியில் போட்டியிட போகிறார், அது ஷுவர். இல்லை எங்கள் தலைவர் சொல்லுவார். அது நீங்கள் எனக்கு வாய் பிடுங்க வேண்டாம். அது எங்கள் தலைவர் அறிவிப்பார் எந்த தொகுதிங்கிறத. அது பார்க்கலாம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் என் தலைவர் எங்கே நிற்க போகிறார், எப்படி அடிக்க போகிறாருன்னு தெரியும். எங்கள் தலைவர் அறிவிப்பார் அதை. நீங்கள் ஒருவேளை வின்னு வர்றதுனால பெருமை இருக்க மாட்டேங்குதுல்ல. இல்லை வின்னு சொல்கிறீங்கல்ல, அப்படி தொகுதி அமைந்தால் நாங்கள் வெற்றி வாகை சூடுவோம். அதெல்லாம் மாற்றம் இல்லை. இல்லைன்னா அப்போ தொகுதி அமையலைன்னா வெற்றி வாய்ப்பு இல்லையா என்ன? அப்படி இல்லை. அது அபரிமிதமாக வெற்றி பெறுவார். தொகுதியை கிடைச்சா அபரிமிதமாக வெற்றி பெறுவார். மற்ற தொகுதியில் அதிகமாக வெற்றி பெறுவார். அதில் ஒன்றும் வாய்ப்பே இல்லை. நீங்கள் எங்கள் தலைவர் எங்கே நின்னாலும் வெற்றி பெறுவாருங்க. அது எந்த முதலமைச்சர் தொகுதியில் கூட எங்கள் தலைவர் நின்னா கூட எங்கள் தலைவர் தான் வெற்றி பெறுவார். அதில் அது வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு வெற்றி அமைப்போது எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. வாங்க, 6ஆம் தேதிக்கு பிறகு நாங்கள் எங்கள் விஷயத்த சொல்லுவோம். எல்லா கேள்விக்கும் பதில் 6ஆம் தேதிக்கு பிறகு இருக்குது. வச்சு செய்வோம்ல, சும்மா விடுவோமா என்ன? போட்டு வெளுக்க போகிறோம், பார்த்துக்கலாம். நன்றி. நன்றி.